அல்வா மாட்டிச்சு சார். நம்ம வண்டியில போலாம் வாங்க. எங்க இங்க இருந்து ஏலங்குடிக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? 10 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம வண்டியில போனாக்கா, அதாவது அல்லா பிச்சை வண்டியில போனாக்கா 5 கிலோமீட்டர்ல போயிடலாம். அது எப்படிங்க? அல்லா பிச்சை அலக்கலக்கா பரப்பான். ஓஹோ, அது சரி. வண்டி கூலி எவ்வளவுங்க? கிலோமீட்டருக்கு 1 ரூபாய். 1 ரூபாய் அநியாயமான கூலிங்க. நான் ஸ்டேஷன்ல படுத்துட்டு காலையில போறேங்க. படுங்க, இங்க வாங்க. மூட்டை பூச்சியும் கொசுவும் சேர்ந்து கடிக்கும், மலேரியா ஜுரம் வரும். நாளை காலையில ஆஸ்பத்திரியில் தான் இருப்பீங்க. எந்த வீட்டு திண்ணிலையாவது படுத்தீங்கன்னா திருடான்னு சொல்லி தண்ணியை ஊத்தி எழுப்பிடுவாங்க. 1.5 கிலோமீட்டர்ல ஒரு காட்டு பங்களா இருக்குது. அதுக்கு பூட்டும் கிடையாது, சாவியும் கிடையாது, காவல்காரனும் கிடையாது. பாய் பாய், ஆனாங்கிறதுக்குள்ள அசந்து தூங்கிட்டாரு. சரி, இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர் தானே காட்டு பங்களா. நடந்தே போயிருவோம். துரோகம் செஞ்சதே கிடையாது. சந்தேகப்பட்ட அல்லா பிச்சையை கேட்டு பாருங்க. ஒரு உயிர் போறதுக்கு நான் காரணமா இருந்துட்டேனையா. ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிறீங்க? ஆக வேண்டிய காரியத்தை பார்க்காம என்னமா ஓனுகிட்டு. காரியத்தை கவனிக்க தான் போறேன். என்னுடைய சொந்த காரியத்தை இல்ல. செத்து போயிட்டான இளம் தளிர், அவனுடைய ஈமக்கடனை நான் தான் கவனிக்க போறேன். ஆமா, இப்ப என்ன பண்ண போறீங்க? எல்லாரும் சேர்ந்து என்னோட வாங்க. பாய் கடிப்பா, இளம் தளிர், சின்ன பையன், இவன் சாவுக்கு நான் காரணமா இருந்துட்டனே. அரே அல்லா, ஈமக்கடன் எல்லாம் உங்க முறைப்படி செஞ்சு முடிச்சிடுங்க. செய்ங்கய்யா, முறைப்படி எல்லாத்தையும் செய்ங்க. அரே அல்லா இல்லல்லா. என்ன அதெல்லாம்? தம்பி, நேத்து ராத்திரி நான் தான் தெரியாம இந்த இடத்துக்கு உன்னை கை காட்டி அனுப்பிச்சேன். பாழா போன மோகினி உன்னை விட்டு வைக்கலையே. நீ செத்து போயிட்டியப்பா, அநியாயமா செத்து போயிட்டியே. பேயாவது பிசாசாவது, நான் உயிரோட தான் இருக்கேன். உயிரோட வா எப்பா. நீ ஆபி கண்ணா
கண்ணா நீ ஆவி கண்ணா. பாய் ஆ? உனக்கு என்ன பைத்தியமா? அவன் உயிரோட தான் நின்னுட்டு இருக்கான். உயிரோட வா. என்ன உயிரோட இருக்கிறவனுக்கு தான் பாட கட்டி மோளை அடிச்சு சங்கு ஊதி தூக்க பாத்தீங்களே, நீங்களே பெரிய மனுஷனாயா? பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிறத எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ செத்ததுதான், நாங்க தூக்க போறது தான். அடிங்கடா ஏய், நிறுத்துங்கடா. அடிங்கடா ஏய், நிறுத்துங்கடா. அடிங்கடா. இவன் உயிரோட தான் பாய் இருக்கா. என்ன அடிச்சடி இரும்பா விழுகுதப்பா. தம்பி தம்பி, வயசான பாய எப்படி அடிச்சுட்டான் பாத்தியா? மூக்குல ரத்தம் வருதியா? போயா. டேய் நில்லு. கொஞ்சம் மரியாதையா பேசினா நல்லா இருக்கும். ஒரு பெரிய மனுஷனை மரியாதை இல்லாம தள்ள நீ என் மரியாதை பத்தி பேசுற? பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கலையே. தான் செஞ்சது தப்புன்னு வருத்தப்பட்டு உனக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு ஓடி வந்திருக்காரு. அது பெரிய மனுஷத்தன்மை இல்லையா? இல்ல, அது முட்டாள்தனம். என்ன சுடுகாட்டுக்கு கொண்டு போக நினைச்சது மூடத்தனம். டேய், இப்ப நீ பேசினதுக்கும் நடந்துட்டதுக்கும் மன்னிப்பு கேட்கல, ஒழுங்கா ஊரு போய் சேர மாட்டேன். மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் இல்ல, நீங்க தான். ஜாக்கிரதை. என்ன நடந்ததுன்னா கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன். தப்பு இவன் மேலதான். இல்லங்க, தப்பு இவன் மேலதான். டேய், ரெண்டு பக்கத்துலயும் தவறு நடந்திருக்கு. அது சரி, ராத்திரி பூரா இங்க பட்டிருந்தியே, கை நடமாட்டமே இல்லையா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. ஏதோ ஒரு நல்ல காலம், அதான் தப்பிச்சுட்டேன். பேய்க்குதான் நல்ல காலம், அதான் என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிருச்சு. அவ்வளவு பெரிய துணிச்சல் காரணா நீ? ஆமா, எனக்கு துணையா இருக்கிறதே துணிச்சல் ஒண்ணுதான். சாபாஷ், உன்ன மாதிரி ஆளுதான் எனக்கு தேவை. நீ விரும்பினா என்கிட்டே வேலை செய்யலாம். யோசிச்சு சொல்றேங்க. சாயங்காலம் வீட்டுல வந்து பார். வாங்க போலாம். தம்பி, நான் உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன், மன்னிச்சுக்கணும். நீங்க என் வீட்டுல தங்கிட்டு வயிறார சாப்பிட்டு போகணும். வேணாங்க பாய். அப்படி சொல்லக்கூடாது. चलो भाई निकल के आगर से பாய் பாய், உங்களுக்கு இனிப்பு கொண்டு வந்திருக்கேன். அண்ணா, நீயா? செண்பகம், நீ எப்ப ஜெயில இருந்து விடுதலையாய் வந்த? காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு முன்னாலே விடுதலை பண்ணிட்டாங்கம்மா. செண்பகம், நீ நல்லா இருக்கியாம்மா? நான் விடுதலை ஆனதுல உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு சந்தோஷம் தான்.
ஆனா இது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துமோனுதான் எனக்கு பயமா இருக்கு. என்னம்மா சொல்ற? என்ன நல்லா பாரு, என்கிட்ட எந்த வித்தியாசமும் தெரியல. உனக்கு எப்பமா கல்யாணம் ஆச்சு? யாரு மாப்பிள்ள? ஏமா நான் விடுதலையாகி வெளியே வர வரைக்கும் காத்திருக்க கூடாதா? நீ விடுதலையாகி வெளியில வரணும்னுதான் நான் இந்த தாலியையே கட்டிக்கிட்டேன். புரியலமா. பலமுறை உன்னை ஜெயில பார்த்தப்ப என்ன தவிர வேற யாராவது வந்தா சந்திக்க கூடாதுன்னு சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? ஆமா. அதுக்கு காரணம் யாரோ ஒருத்தர் நான் வரும்போதெல்லாம் ஜெயிலுக்கு வந்து உன் பேரை சொல்லி உனக்கு எப்ப விடுதலைன்னு விசாரிக்கிறதையும் வெறி பிடிச்ச மாதிரி போறதையும் நான் பல தடவை பார்த்திருக்கேன். யாரவன்? நீ சின்ன வயசுல கொலை பண்ணியே அந்த சின்னசாமி கவுண்டர் பிள்ளைதான் அவர். உன்னை பழி வாங்க அலையத தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவருக்கே தெரியாம நிழல் மாதிரி அவரை பின்தொடர்ந்தேன். அவர் மனசு மாத்தவும் உன் உயிரை காப்பாத்தவும் என் வாழ்க்கையை பணயமா வைக்க முடிவு செஞ்சேன். இந்த பாய் உதவியோட அவருக்கு நான் மனைவி ஆயிட்டேன். செண்பகம், என்ன மன்னிச்சுடுங்க. அந்த கொலவெறியை கொஞ்சம் கொஞ்சமா அவர் மனசுல இருந்து மாத்தி வாழ்க்கையில ஒரு பிடிப்பை ஏற்படுத்தவும் குழந்தை குட்டி மனைவி எனக்காக செஞ்சிருக்க தியாகத்தை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல கத்தியும் கையுமா அலையிற ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டி இருக்கேன்னு கண்ணீர் விடுறதான்னு எனக்கே தெரியலம்மா. இப்ப கண்ணீர் விட வேண்டிய நிலைமையில நான் தான் நினைக்கிறேன். என் கணவருக்கு நீ யாருன்னு தெரிஞ்சுட்டா சத்தியமா அவர் கொலைகாரர் ஆயிடுவாரு. செண்பகம், நான் அவங்க அப்பனை கொன்னதுல நியாயம் இருக்கு. ஆனா அவன் என்ன கொல்ல நினைக்கிறது என்னமா நியாயம்? நீ கொன்னது நியாயம், அவர் கொல்ல நினைக்கிறது அநியாயம். இது என்னென்ன நியாயம்? செண்பகம், அப்ப நீ சின்ன குழந்தைமா. கிராமத்துல நம்ம அப்பாவோட உயிர் நண்பரா இருந்தாரு அந்த சின்னசாமி கவுண்டர். ஊர் நாட்டாமங்கிற முறையில அப்பா கிட்ட ஊர் விஷயங்களை கலந்து ஆலோசிப்பாரு. ஒரு நாள் என்ன கூப்பிட்டீங்க? உங்ககிட்ட தனியா பேசணும்னு கூப்பிட்டேன். என்ன சமாச்சாரம்? சொல்றேன் வா. இந்த ஊர் நாட்டாம நான். 10 தலைமுறைக்கு சொத்து இருக்கு எனக்கு. 10 பைசாக்கு வழி இல்ல உனக்கு. பொண்டாட்டி பிள்ளை கூலிக்கு விட்டு வயத்தை கழுவுற நிலைமை. அப்படி இருந்தும் இந்த ஊர்ல என்ன விட உனக்கு செல்வாக்கு அதிகம். இது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. பணங்காசு கொடுத்து ஊர் ஜனங்க மதிப்பையும் செல்வாக்கையும் வாங்கிட முடியாது சின்னசாமி. நல்லெண்ணமும் நேர்மையும் தான் தேவை. எனக்கு பணம் ஒண்ணு போதும். அதை வச்சு எதையும் சாதிக்க முடியும். சாதிக்கிறதானே? சாதிக்கத்தான் போறேன். நரபலி கொடுத்தா தான் சில காரியங்கள் சித்தியாகும் கேள்விப்பட்டிருக்க இல்ல? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். உன்ன மாதிரி ஒரு பரதேசிய ரொம்ப உயர்வா நம்பிக்கிட்டு இருக்க இந்த பைத்தியக்கார ஜனங்களை மாத்தணும்னா உன்னை பலி கொடுத்துதான் ஆகணும். வேற வழியா இல்ல. காட்டுலாக்க அதிகாரிங்கிற முறையில இந்த வழக்குல நான் சம்பந்தப்பட்டிருக்கேன். இந்த கொலையை சின்னசாமி கவுண்டர் தான் செஞ்சிருக்காரு. அத கண்ணால பார்த்த சாட்சிகள் நீங்களும் உங்க மகனும் தான் ஊர்ல பேசிக்கிறாங்க. அது உண்மையா இருந்தா யாருக்கும் பயப்படாம துணிச்சலா நீங்க கோர்ட்ல வந்து சொல்லலாம். உங்களுக்கு தேவையான உதவிகளையும் பாதுகாப்பையும் நான் செஞ்சு தர தயாரா இருக்கேன். அம்மா, உனக்கு அந்த சின்னசாமி கவுண்டருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? அதனாலதான் நீ இந்த ஆளை காட்டி கொடுக்கலையா? நீ என்னடா சொன்ன? எங்க அம்மா பத்தி யாராவது தப்பா பேசினீங்கன்னா உங்களை கொலை செஞ்சிருவேன்னு சொன்னேன். இப்ப சொல்லு செண்பகம், நம்ம அப்பாவை கொன்னு நம்ம குடும்பத்தையே நடுத்தரவுல நிறுத்துறானே, அவனை கொன்னது அநியாயங்கிறியா? இல்லண்ணா, சட்டம் எனக்கு தந்த ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்திருக்கானா அவன் மகன் தரப்போற மரண தண்டனை ஏத்துக்கணுங்கிறியா? ஐயோ, நான் அப்படி சொல்லலையே. பின்ன எப்படிமா சொல்ற? சொல்லு, நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். அப்படின்னா இன்னைக்கு இப்பவே நீ இந்த ஊரை விட்டு போயிடணும். எதுக்காக? எப்படியோ அவருக்கு நான் இப்ப மனைவி ஆயிட்டேன். தன் தகப்பனை கொன்னது நீதான்னு தெரிஞ்சா நிச்சயமா ஒரு கொலை விழும். ஒன்னு அவர் கொன்னாலும் அவரை நீ கொன்னாலும் அனாதரவா நிக்க போறது நான் தான். நீ எங்கேயாவது கண் காணாம போயிட்டா கொஞ்சம் கொஞ்சமா நான் அவர் மனசை மாத்திடுவேன். நான் போனாத்தான் நீ சந்தோஷமா வாழ முடியும்னா நான் இப்பவே போறேன். ஆனா எனக்கு இந்த உலகத்துல ஒன்ன தவிர வேற உறவே இல்லம்மா. உன்னை விட்டுட்டு நான் எங்க போய் எதுக்காக வாழணும்? எங்கேயோ போ, எப்படியா வாழ்ந்துக்கோ. இந்த ஊர்ல மட்டும் இருக்காத, இந்த ஊர்ல மட்டும் இருக்காத. செண்பகம், உன் புருஷனுக்கு நிச்சயமா என்ன அடையாளம் தெரியாது.
என் அடையாளம் காட்ட உன்னை தவிர வேற யாரும் இந்த ஊர்ல கிடையாது. உன் புருஷனோட வாழ்றத ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறமா. தயவு செஞ்சு என்ன இந்த ஊரை விட்டு போக சொல்லிடாதம்மா. ஐயோ, நான் என்ன சொல்றேன்னா? புரியுதுமா? தப்பி தவறி நம்ம உறவு வெளியில தெரியுற மாதிரி நடந்துக்க வேணும் நீ பயப்படுற. இது உன் வாழ்க்கை பிரச்சனை. செண்பகம், என் உயிரே போனாலும் சரி, உன்னை என் தங்கனை என் வாயால வெளியே சொல்லவே மாட்டேன். இது சத்தியமா? சரி சரி, என்ன அவர் தேடுவாரு. நான் போறேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். தைரியமா போமா. உனக்கு வேலை கொடுக்கறதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. எனக்கு மட்டும் நீ உண்மையானவனா நடந்துகிட்டா சரி. என்ன பேசாம இருக்க? நான் எல்லாருக்கும் உண்மையானவனா இருக்க முடியாத நிலையில இருக்கேன். ஆனா உங்களுக்கு மட்டும் நிச்சயமா உண்மையா இருப்பேன். எனக்கு அது போதும். உனக்கு நான் என்ன வேலை கொடுக்க போறேன் தெரியுமா? எதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஓ அப்படியா? காளே, குதிரைகளை பாத்துக்க. இவனையும் கூட வச்சுக்க. ஆகட்டுங்க. நம்மோட மோதினவனையே கூட அனுப்புறாருன்னு நினைக்கிறியா? சண்டை சச்சரவுகளை வீர விளையாட்டா எடுத்துக்கணும். என்ன? அதெல்லாம் நான் காலையிலேயே மறந்துட்டேன். இந்த ஆள் அதை மனசுல வச்சுக்கல. சரி, என்ன பொறுத்த வரைக்கும் உன்னை நண்பனை அடையறதுல சந்தோஷப்படுறேன். ஷாபாஷ். இந்த மாதிரி மனப்பான்மை உள்ளவங்களை தான் எனக்கு பிடிக்கும். காளி, கூட்டிட்டு போ. சாப்பிடறதுக்கும் தங்கறதுக்கும் வசதி பண்ணி கொடு. சரிங்க. பாப்பா, இதுதான் என்னோட வசந்தமா. அடடே, ஆச்சரியமா இருக்கே. நீங்க கூட யார் கூடவா பேசிட்டு வரீங்க? செண்பகம், என்னாச்சு உனக்கு? யாரோ முன்ன பின்ன தெரியாதவரை திடீர்னு பார்த்த அதிர்ச்சியில. இவரை பார்த்த உடனே நீயே அதிர்ச்சி அடையணும்? உங்க கூட யாரை பார்த்தாலும் எனக்கு அப்படித்தாங்க இருக்கு. சரி சரி, சொந்த விஷயங்களை அப்புறம் பேசிக்கலாம். வந்த விருந்தாளியை முதல்ல கவனி. சமையல் ரெடியா? எதுக்குங்க வீணா சிரமம்? நான் வெளியிலேயே சாப்பிட்டுக்கிறேன். ஆஹா, நீ இங்க சாப்பிடாம வெளியில சாப்பிட்டினா எனக்கு அவமானம் இல்ல, என் வீட்டுக்காரிக்கு தான். சொல்ல செண்பகம். சொல்றேங்க, இங்கேயே சாப்பிடுங்க. செண்பகம், இவர் வேற யாரும் இல்ல, என்னோட தான் இங்க வேலை பார்க்க போறாரு. ஊரு பேர் இன்னும் ஒண்ணும் விசாரிக்கல. அறிமுகமே சண்டையில தான் ஆரம்பிச்சது. ஆனா இப்ப சிநேகம் ஆயிட்டான் இல்லையா? ஆமா, உங்க பேர் என்னன்னு சொல்லலையே? முத்து. முத்து. என் பேரு காளி. காளிய முத்தும் ஒன்னா சேர்ந்தா காளி முத்துன்னு ஒரே பேரா இருக்கிற மாதிரி இனிமே நீ நானும் ஒன்னா இருக்கணும். என்ன? ஆமா. என்ன முத்து, ஒவ்வொரு வார்த்தையும் எண்ணி பேசிட்டு இருக்க? சும்மா கலகலன்னு இருக்கணும். என்ன பேசுறது? காசா பணமா? இரு, நம்ம காலம் தரேன். என்ன மன்னிச்சிடுமா. காளிதான் உன் புருஷனும் தெரிஞ்சிருந்தா சத்தியமா அந்த வீட்டு படியே ஏறி இருக்க மாட்டேன். இது வரைக்கும் மடியில தான் நெருப்பு கட்டிட்டு இருந்தேன். இப்ப நீ என்ன அது மேலேயே நிக்க வச்சுட்ட. என்னால நீ அந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டாம். நான் இப்பவே போயிடுறேன். நில்லு. வந்த விருந்தாளி சொல்லாம போயிட்டா பழி என் தலையில தான் விழும். ஏன் போனேன், எதுக்கு போனேன்னு அவர் ஆராய கிளம்பிடுவார். அது பெரிய விபரீதத்துல கொண்டு போய் விட்டுடும். செண்பகம், உனக்கு ஏதாவது சோதனை வந்தா துணையா இருக்கலாம்னு வந்தேன். இப்ப நானே உனக்கு சோதனையா வந்து சேர்ந்திருக்கேனாமா. நான் என்னமா செய்ய முடியும்? நடந்தது நடந்து போச்சு. நீ அவருக்கு சிநேகிதனாவே இரு. ஆனா எக்காரணத்தை கொண்டும் நமக்குள்ள உள்ள உறவை அவர் தெரிஞ்சுக்காம நடந்துக்க. அது மட்டும் இல்ல, அவர் தேடிட்டு இருக்கிற ஆள் நீதான். தப்பி தவறி கூட சந்தேகப்படும்படி நடந்துக்காது. செண்பகம், அவன் தேடிக்கிட்டு இருக்காள் நான் தான். என்ன காட்டி கொடுக்க ஒரே ஒரு ஆதாரம் இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல, நீயும் நானும் அப்பா அம்மாவோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட இந்த போட்டோ. நம்ம எல்லாரையும் பழிவாங்க இது ஒன்னே போதும். சின்ன வயசுல அவர் உன்னை பார்த்திருக்காரு. இது நிச்சயமா உன் அடையாளம் காட்டி கொடுத்துரும். இதை இப்பவே உன் கையால அடுப்புல போட்டு எரிச்சிடு. அத்தோட எல்லாமே முடிஞ்சிடும். முத்து, நீ போய் கை கால் அலம்பிட்டு வந்த. நான் தலையே முழுகிட்டேன். என்னப்பா சொல்ற? காலையில என்ன தேய்ச்சு ஆனந்தமா தலை முழுகனேன்னு சொன்னேன். ஓ, ஒரு நிமிஷம் இரு, சாமி கும்பிடுறேன். எங்க இந்த தீப்பெட்டி? சமையலுக்கும் அதே பெட்டி, கற்பூரம் ஏத்துறதுக்கும் அதே பெட்டி. செண்பகம், சோத்த பூரா கொட்டிட்டியா? இன்னைக்கு பூரா உனக்கு என்ன ஆச்சு? ஏதோ படப்படப்பா இருந்ததுங்க, இப்ப சரியா போச்சு. பாவம் முத்து பசியோட இருக்கான்.
இந்த ஊர் ஜனங்க வரைக்கும் அந்த காட்டுக்குள்ள போக பயப்படும் போது இவன் மட்டும் தனியா அந்த பங்களாவுக்குள்ள ராத்திரி பூரா படுத்திருந்து வெளியே வந்திருக்கான்னா அங்க சுத்திட்டு இருந்த ஆவியே பறக்கடிச்சுட்டான் தானையா அர்த்தம். அதெல்லாம் இருக்கட்டும். அவன் மறுபடி அங்க போனான்னா அது அவனை உயிரோட விடாதுங்கிற. அதுதான் இல்லன்ற சுவாமி. நான் சொல்றேன், அந்த பையன் இருக்கானே அவன் பயங்கரமான தைரியசாலி. மறுபடியும் அந்த இடத்துக்கு போனான்னா அங்க ஒரு குட்டி பேய கொடுத்துட்டு அத அம்மா பேய் ஆக்கிடுவான். அல்லையோ, பெரிய பேயை நம்மளால சமாளிக்க முடியல. குட்டி பேய் வேற சேர்ந்துட்டா காடு குட்டிக்கு வராது அப்படின்றீங்க நீங்க. ஆமாங்க நான். வாங்க தம்பி, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கிறோம். என்ன பத்தியா? ஒண்ணு இல்ல தம்பி, நீ காட்டு பங்களாவில தங்கி உயிரோட திரும்பினிய அத பத்தி ஊரே பரபரப்பா பேசுது. ஊர் என்ன பேசுறது? இவரே பேசுறாரு. அவ்வளவு பெரிய வாய் இவருக்கு. உருவத்தை பார்த்தாலே தெரியுது. சாமி அம்மா முடியாதாங்கிறத காலையில பாருங்களேன். முத்து, உனக்கு எதுக்குப்பா இந்த தேவையில்லாத வேலை? இத பாரு, நீ குடும்பஸ்தன், நான் ஒண்டி கேட்ட. அந்த பேய ஒரு கை பார்த்துட்டேனா இந்த ஊர்ல இருக்கிற மூட நம்பிக்கையை ஒழிச்சங்கிற பெருமையாவது எனக்கு மிஞ்சும் பாரு.
வெட்ட வெளி பொட்டலிலே நட்ட நடு ராவினிலே தொட்டவனே தேடுகிறார் பொட்டு வச்ச பூங்குயிலே போனவனே காணலியே பொண்ணு மனா ஆரலியே போனவனே காணலியே பொண்ணு மனா ஆரலியே ஆரலியே ஆரலியே. நீ பேய்தானே? இல்ல அப்ப புறப்படு. எங்க? ஊருக்குள்ளதான். நீ பேயா வேஷம் போட்டு ஊர் ஜனங்களை முட்டாளாக்கிட்டு இருக்க உண்மைய அம்பலப்படுத்த போறேன். வா. யாரையும் ஏமாத்துறதுக்காக இந்த பேய் வேஷம் போடல. எங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக தான் இந்த வேஷம் போடுறேன். வேதாளம் சொல்ற விடுகதை மாதிரி இருக்கு. அப்படிதான் ஆயிடுச்சு என் வாழ்க்கை. 2 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா இந்த காட்டுக்கு அதிகாரியா வந்து சேர்ந்தாரு. தாய் இல்லாத நான் மெட்ராஸ்ல காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தேன். விடுமுறையில அவரை பார்க்க வந்தேன். அதுக்கப்புறம் தான் நீங்க சொன்ன மாதிரி என் வாழ்க்கை விடுகதையா மாறிடுச்சு. விளக்கம் தேவை. என்னையும் எங்க அப்பாவையும் ராவோட ரவா கடத்திட்டா. எங்க அப்பாவை ராஜினாமா கழுத எழுதி சொல்லி கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டா. அதுக்கப்புறம் என்ன பேய் வேஷம் போட சொல்லி ஊரே ஏமாத்திட்டு இருக்கா. மறுத்தா எங்க அப்பாவை கொன்னுடுறதா பயமுறுத்திட்டு இருக்கா. யாரவன்? பண்ணையாரு. பண்ணையாரா? இதனால அவருக்கு என்ன லாபம்? எனக்கு தெரியாது. ஒருவேளை எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எங்க உங்க அப்பா? இப்பவே அவரை காட்டு, உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன். அவர் அவன் எங்க வச்சிருக்கான், எப்படி வச்சிருக்கான் ஒண்ணுமே தெரியாது. எங்காவது எப்பாவது எங்களை சந்திக்க வச்சாலும் மனவிட்டு பேச முடியாது. நீ சொல்றத வச்சு எந்த ஒரு முடிவுக்கு நான் வர விரும்பல. முதல்ல உங்க அப்பா இருக்கிறத கண்டுபிடிச்சு சொல்லு, அதுக்கப்புறம் ஒரு தீர்மானத்துக்கு வரேன். ரொம்ப நன்றிங்க. உங்க வார்த்தைகளை கேட்ட பிறகு உண்மையிலே எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுது. அவர் இருக்கிற இடத்த எப்படியும் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ உங்களை இதே இடத்துல இதே நேரத்துல என்ன நீ பார்க்கலாம். चलो भाई निकल के आकर से தான் வருவேன்னா பாயோட வந்துகிட்டு இருக்கிறான். ஏய் டீ குடிச்சிட்டு தான் வருவேன்னு சொல்லி இருக்கும் போது இருக்கு. அதத்தான் வாங்கிட்டு போக வர்றான். ஏய் அறிவு இருக்குதா உங்களுக்கு? தம்பி பேய வசியப்படுத்தி பூஜாவில அடைச்சு கொண்டு வந்திருக்குது. என்னையா பாய் கதை விடுறியா? தலையாரி தலை எகிரிடும் ஜாக்கிரதை. யோ, உண்மையிலேயே உள்ள பேய்தான் இருக்கு. எடுத்து விட்டு பார்க்கலாம். எடுத்து விட்டா அறகுறையா நிக்கும் சுவாமி. பரவாயில்லையா? அட அப்படித்தாப்ப நிக்கணும். எடுத்து விடுப்பா. பாய் திறக்கட்டுமா? ஜிங்கா ஜிங்கா பூம்பா. நீங்க தானே பேய அறகுறையா பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. தெரியாம சொல்லிட்டோம். என் சம்சாரம் ஆண்டாளை தவிர வேற எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்க மாட்டேன். தம்பி குருக்களையா ரொம்ப ஆச்சாரமானவரு. அறகுறையா பார்க்க வெக்கப்படுறாரு. மூடிடு. சும்பே மூடிக்கோன்னு அர்த்தம். அது சரி, பேய் எப்படி இதுக்குள்ளார வந்துச்சு? மோகினி பிசாசுக்கு மல்லிகை பூனா ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆளாக்கு குண்டு மல்லிகை வாங்கி பேய் நடமாடுற இடத்துல வசியம் பண்ணி வச்சுட்டேன். அந்த பேய் புகையா மாதிரி உள்ள வந்து உட்காந்துருச்சு. ஆமா, மேற்கொண்டு இது என்ன செய்யலான்னு உத்தேசம்? எங்கேயாவது குழி தோண்டி புதைச்சிடலாம். எங்க புதைக்கலாம்? காதை இப்படி குடு. குடும்பங்கள் இருக்கிற இடமா புதைக்க வேண்டாம். பேசாம டீ கடையில புதைச்சு. டீ கடையில புதைக்கிறது தான் நல்லது. பாய் பாய், என்ன காரியம் செய்ய பாக்குறீங்க? பாய், டீ கடை முன்னாடி போச்சீங்கன்னா கை காலெல்லாம் நடுங்கும். சிங்கிள் டீ கூட போட முடியாது. வியாபாரமே கெட்டு போயிடும். அதனால ஒரு 75 வெட்ட ஐயர் வீட்டுக்கு முன்னாடியே போச்சிருக்கோம். கரி ஐயர் வாசல்ல புதைச்சாதான் மந்திரம் தந்திரம் சொல்லி விரட்டிடுவாரு. பாய் என்ன காழ வாழ்ற? என்ன பாய்,
50 75 வாங்கிட்டு உனக்கு பிடிக்காத தலையில கட்டலாம்னு பாக்குறியா? நான் 100 ரூபாய் தர்றேன். நான் சொல்ற இடத்துல புதைக்கிறியா? எங்க? உன் வீட்டு வாசல்ல. அரே இன்ன என்னய்யா தலையை சுத்தி ஆத்துல தூக்கி எறியாம உங்களுடைய சொந்த விரோதத்தை எல்லாம் இதுல காட்ட நினைக்கிறியா? சரி சரி விடுங்க பாய். இதை எங்கேயாவது ஊருக்கு வெளியே கொண்டு போய் போட்டுருவோம் வாங்க. ஏற்பா வண்டியில. உங்க வண்டியிலயா? நடக்கிறதே மேல். நம்பி ஏற்பா. ஹாய், பூஜாவில சாம்பிராணி அடைச்சிக்கிட்டு வந்து பேயினா ஏமாத்துறீங்க. தம்பி இன்னைக்கு சாம்பிராணி புகைய பேயின்னு சொல்லலன்னா ஜனங்கள்லாம் பூதமா மாறி இருப்பாங்க. அது சரி, நெஜ பேய் என்னாச்சு? நேத்து பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் நான் பார்க்கவே முடியல. இந்த பேய் பிடிக்கிற வேலைகள்லாம் விட்டுட்டு கொஞ்சம் புண்ணியமான வேலைகளை செய்வோம் வா. காளியப்பன் பேர்ல அர்ச்சனையும் முடிச்சுட்டேன். இது யார் பேருக்கு பண்ணணும்? சின்னதுரை. நீங்க இங்க அர்ச்சனை பண்ண சின்னதர பேரை சொன்னியே அப்பவே. அது வந்து அது பேசாம வீட்டுக்கு வாடி, தவகாரத்தாங்க வச்சுக்கலாம். யாரு சின்னதர? சொல்ல மாட்டேன். சொல்லி சொல்லல. இப்ப உன்னை இங்கே கொலை பண்ணி சாவடிச்சிருவேன். சொல்றேங்க, நீங்க பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அவர்தான். நீ அர்ச்சனை பண்ற அளவுக்கு உனக்கு அவனுக்கு என்னடி தொடர்பு? களி விடப்பா, களி விடு. இது பாருங்க, இது புருஷன் பொண்டாட்டி விவகாரம். இதுல தலையிட உங்களுக்கு உரிமை இல்ல. நீங்க அவருக்கு சிநேகிதர் தான். அதெல்லாம் வாசப்படிக்கு அந்த பக்கம் போக வெளியே. மன்னிச்சிருமா. இப்ப சொல்றீங்க, சின்னதொரு உங்க எதிரிதான். ஆனா அவர் உயிரோட இருந்தா தாங்க நான் சுமங்கலியா வாழ முடியும். என்ன வளர்ற? அவரை கொலை பண்ணிட்டு நீங்க தூக்குக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஏதுங்க வாழ்க்கை? அதனாலதான் அந்த சின்னதொரு நீண்ட ஆயுசோட இருக்கணும், அவர் உயிருக்கு எந்த ஆபத்து ஏற்படக்கூடாதுன்னு அவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணினேன். ஆமாங்க, உங்க மனசை மாத்த நான் செய்யற எந்த முயற்சிக்கும் பலன் இருக்காதுன்னு நம்ம முதலிரவனுக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். கணவனை நம்ப முடியாத மனைவி கடவுளைத்தானே நம்பி ஆகணும். செண்பகம், விரோதிக்காக வேண்டிக்கிட்டேன் ஆத்திரப்பட்டேன வழிய அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்காம போயிட்டமா. என்ன மன்னிச்சிருமா. காளி, உலகத்துல இப்படி ஒரு ஜோடி பொருத்தம் அமையாதுன்னு உன்னையும் மனைவியும் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டது உண்டு. ஆனா உங்களுக்குள்ள இவ்வளவு குழப்பம் இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன முத்து? 14 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா ஒருத்த வெட்டி கொன்னான். அவனை பழி வாங்கணும்னு அலையறேன். எதிர்பாராம சண்பகம் என் வாழ்க்கையில குறுக்கிட்டான். என் மனசை மாத்த முயற்சி பண்றான். அதான் இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம். இப்ப சொல்லு முத்து, நாங்க 2 பேரும் எப்படி நிம்மதியா வாழ்க்கை நடத்த முடியும்? ஒரு மனைவி செய்ய வேண்டிய முயற்சிகளை தான் அவ செய்யறா. அத தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? முத்து, நான் உன்னையே கேட்கிறேன். உங்க அப்பனை ஒருத்த கொலை பண்ணிட்டா, நீ சும்மா இருப்பியா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் பழிக்கு பழிதான் வாங்குவேன். ஆனா நீ செய்யக்கூடாது. உன் உடம்புலதான் ரத்தம் ஓடுது, என் உடம்புல இல்லையா? அப்படி சொல்லல காளி. நான் ஒண்டிக்கிட்டேன். நான் எத்தனை கொலை பண்ணாலும் அது என்னைய பாதிக்கும். ஆனா நீ குடும்பஸ்தன். உனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா உன்னை நம்பி வந்திருக்கிற ஒரு நல்ல பொண்ணையும் பாதிக்கும்னு சொன்னேன். அதுக்காக அவனை மன்னிச்சிட சொல்றியா? நான் அப்படியே சொல்லல. உங்க அப்பா ஒருத்தன் கொலை செய்யவே துணிஞ்சிருக்கானா அதுக்கு ஏன் ஒரு நியாயமான காரணம் இருக்க முடியாது? அப்படின்னா உங்க அப்பா ஒரு குற்றவாளியா இருந்து அவன் அதுக்கு கொடுத்த ஒரு நியாயமான தண்டனை அது ஏன் இருக்கு? எங்க அப்பாவை குற்றவாளின்னு உன்னை தவிர வேற எவனாவது சொல்லியிருந்தானா இங்க ஒரு கொலையை விழுந்திருக்கும். கொஞ்ச நாள் பழகினாலும் நெருங்கி பழகிட்டோம்ங்கிற காரணத்துக்காக உன்னை விட்டுறேன். உன் நிலைமையும் எனக்கு புரியுது. உன் மனைவியோட தவிப்பும் எனக்கு தெரியுது. உன் மனசை சமாதானப்படுத்ததான் அப்படி சொன்னேன். தப்பா இருந்தா சந்திக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா. இன்னும் கூட நான் நம்புறேன். பண்ணையார் தவறான எந்த நோக்கத்திலும் இந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாருன்னு. அது உங்க விசுவாசத்தை காட்டுது. ஆனா நிச்சயமா அதுக்குண்டான தகுதி அவனுக்கு இல்லைங்கிறத கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவீங்க. அது சரி, இத போட்டு. எதுக்குது? முதல் சந்திப்புல உன்னை அவமானப்படுத்திட்டேல, அதுக்கு நஷ்டம் ஈடு. என்ன பாக்குற? இதுல என் புது வாழ்க்கையை பாக்குறேன்.
நிஜமா சொல்றேன், இப்ப நீ வனதேவதை மாதிரி இருக்க. லதா, என்னாச்சு உனக்கு? ஐயோ, ஆடிதம் மாறுதம் அத போட்டாலே பிரம்மானந்தம் அடிமானே ஏதோ ஏதோ மயக்கம் உச்சந்தல கொதிக்குது உஷ்ணத்தில அடடட உச்சந்தல கொதிக்குது உஷ்ணத்தில இப்ப என்னாச்சு ஏதாச்சு ஒன்னாக மனம் துடிக்கும் போடு சந்தானத்தம் அடிதம் மாறுதம் அத போட்டால பிரமானந்தம் அடமாமா தந்தானத்தம் அடிதம் மாறுதம் பல்லாக்கு ஆதி அந்தம் பார்க்க பார்க்க ஆசத்திய உண்டாக்கு பதிதான மேலாக்கு போட்டு ஆடும் பல்லாக்கு ஆதி அந்தம் பார்க்க பார்க்க ஆசத்திய உண்டாக்கு தந்தானத்தம் ஆடித மாறுதம் அத போட்டாலே பிரம்மானந்தம் அடிமானே ஏதோ ஏதோ போடு தந்தானத்தம் ஆடித மாறுதம் அத போட்டாலே பிரம்மானந்தம் அடமாமா
போன வருஷத்தை விட இந்த வருஷம் நம்ம ஊரு திருவிழாவை சிறப்பா நடத்தணும்னு சொல்றீங்க. நடத்திடுவோம். அதுக்கு அவங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. ஐயா உத்தரவு கொடுத்தீங்கன்னா வசதி பண்ண சொல்லலாம். திருவிழா களைகட்டிடும். எந்த வசந்த கோக்கிலம்? அதான் நம்ம தாசி அபரஞ்சி படத்துல ஆக்ட் கொடுத்தவங்க. முந்தானாத்து தான் நம்ம ஊர் டூரிங் சினிமாவுல பார்த்தேன். அவங்க ஆக்ட பார்த்து அப்படியே அசந்துட்டேன். அரே அல்லா, தாசி அபரஞ்சி படம் வெளிவந்து 30 வருஷம் ஆச்சு. அந்த அம்மா அதுல நடிக்கிறப்ப 33 வயசு. ஆக இப்ப 63 வயசு பல்லே இருக்காது. பொக்கவாய் கேள்வியை கொண்டு வந்து மேடையில வெத்தலை பாக்க உரல்ல போட்டு இடிக்க சொல்றீங்களா? உண்மை பண்ணையார் உத்தரவு கொடுத்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னால ஹரிச்சந்திரா நாடகத்துல சக்குபோய்னு ஒருத்தி நடிச்சா. அவளை கொண்டு வந்து இந்த மேடையில நிறுத்தினா ரவா லட்டு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உருண்டியாவா இருப்பா? பல பேரு உதுக்கே தின்னுட்டு இருப்பாங்க. யாருடா இந்த உருப்படி? நம்ம வேட்டக்காரன் நாகசாமி இருக்கானே, அவன் மக தாய் செத்துட்டான். எல்லாம் நடக்கிறான். பெரிய மனுஷன் கூட நோட்டீஸ் வச்சானே. நான் போகாதது எப்பேற்பட்ட தப்புன்னு இப்பத்தாண்டா புரியுது. வருத்தமே படாதீங்க. அப்ப போயிருந்தா கூட இப்பதாங்க உபயோகமா இருக்கும். நாகசாமி சுட்டு தர்ற புறாவை சூப்பு வச்சு குடிச்சிட்டு அவன் பெத்த பொண்ணோட சந்தோஷமா இருந்தா ஜென்மமே சாபல்யமாயிடும். ஐயா அவசரமா பச்சை புறா வேணும்னு கேட்டீங்களா? 3 தாங்க கிடைக்கும். அதை விடு நாகசாமி. இப்ப எனக்கு திடீர்னு குட்டி மேல ஆசை வந்துருச்சு. அத உடனே கொண்டு வந்து என் மடியில வச்சு கொஞ்சணும்னு நினைக்கிறேன். நீங்க எந்த குட்டியை சொல்றீங்க? புலிக்குட்டியடா. சொல்லுங்க நாகசாமி. காட்டுல ஒரு புலி குட்டி போட்டிருக்கு. தாய் புலி செத்து போச்சு. ஆண் புலி தான் பாதுகாப்பு. அத வேட்டையாடணும். நாளைக்கு ஐயா புலிக்குட்டியோட விளையாடணும். ஆண் புலிய பாடம் பண்ணி செவத்துல மாட்டணும். நீங்க என்னங்க, ஐயாவே பெரிய வேட்டைக்காரராச்சே. நான் வெறும் புறா வேட்டைக்காரன் தானே. உண்மைதான் நாகசாமி. ஆப்பிள் வெட்டுறப்போ காயம் பட்டுடுச்சு. இந்த விரலை மடக்கி சுட முடியல. கூட நான் வரேன். குறி பார்த்து நீ சுடு. ஆகட்டுங்க. நான் நினைச்சபடியெல்லாம் நடந்துட்டா உன் பொண்ண நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? அவ கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொல்றேன். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எனக்கு நீங்க தானே. அந்த நம்பிக்கை இருந்தா சரி. நீ போய் வேட்டைக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் செய். சரிங்க. ம். டேய், அதுக்கு மேல நாங்க பாத்துறோம். நிறுத்துங்க. புலி இங்க எங்கேயோ தான் நடமாடிக்கிட்டு இருக்கு. ம்? அப்படியா? இந்த துப்பாக்கி இறங்கி போய் தேடிப்பா. கண்ணுல பட்டா சுட்டுரு. ஆ, ம். அண்ணே புலி. சுடு சுடு. அண்ணே குண்டு வெடிக்கல. இருந்தா தானடா வெடிக்கும். இனிமே ஓம் பொண்ண நான் பாத்துக்கிறேன். நீ நிம்மதியா சாவு. சுந்தரி, ம்? களே, ஊரே திரண்டு திருவிழாக்கு போகுது. நீங்க மட்டும் இங்க இருந்தா என்ன அர்த்தம்? பாப்பா, மனசுக்கு நிம்மதி இருக்கிறவங்களுக்கு தான் தேரும் திருவிழாவும். அதான் எனக்கு இல்லையே. இல்ல, வெளியே போனாதானே கிடைக்கும். சரி, உனக்காக வரேன். இப்படியே வா. திருவிழாவை நான் தான் பார்க்க போறேன். திருவிழாவை என்ன பார்க்க போகுது? சும்மா வாப்பா. செண்பகம், தயாரா வந்துட்டேங்க. என்ன இப்படியா வரப்போற? திருவிழாவை நான் தான் பார்க்க போறேன். திருவிழா என்ன பார்க்க போறது இல்ல. வாங்க போல. இந்த கிண்டல் குசும்பெல்லாம் உங்க பொம்பளை ஜாதிக்கு மட்டும் கை வந்த கலையா இருக்கு. அது எப்படி?
புரிஞ்சு நடந்துக்கிற ஆம்பளையா இருந்தா நேரடியாவே புரிய வைக்கலாம். உங்க மாதிரி ஆம்பளைங்களுக்கு குத்தி காட்டித்தானே புரிய வைக்கணும். இப்ப நான் என்னத்த புரிஞ்சுக்கல? புருஷன்காரன் நீங்க இந்த மாதிரி வந்தா பொண்டாட்டி புது துணி கட்டிக்குவாளா? ஓ, அப்படி வேற இருக்கா? ஊரு நடைமுறையே அதாங்க. 4 சுவத்துக்குள்ள கந்தல கட்டிக்கிட்டாலும் 4 பேருக்கு முன்னாடி பட்டும் பகட்டுமா தான் போகணும். இது பொண்டாட்டி பெருமைப்பட்டுக்கிறதுக்கு இல்ல, புருஷனை பெருமைப்படுத்துறதுக்காக. புரியுதுமா. இப்ப நான் என்ன செய்யணுங்கிற? பெட்டியில புது துணி இருக்கு, போய் போட்டு வாங்க. அம்மா, நீ எப்படி வர போற? பொண்டாட்டி எப்படி வச்சிருக்காரு பாத்தியான்னு ஊர்ல உள்ள பொம்பளைங்க மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி வர போறேன். வெற்றி எனக்கு தான் வெற்றி. உனக்கு வெற்றினா எனக்கும் வெற்றி தான். போலாமா? உண்மையிலே எனக்கு தான் வெற்றி. எப்படி? உங்க 2 பேரையும் மணமக்கள் குலத்துல வர வச்சிருக்கனே, அது எனக்கு வெற்றி இல்லையா? நிஜமா சொல்றேன். உங்க 2 பேரையும் இந்த குளத்துல பாக்குறப்போ செண்பக மாதிரி தங்கச்சி, உன்ன மாதிரி மச்சானி இல்லைன்னு ஏக்கம் தட்டுது காளி. நீ ஏங்குற அளவுக்கா நாங்க இருக்கோம்? கொஞ்சம் முன்னால சொன்னீங்களே, திருவிழாவை நாங்க பார்க்க போறோம், திருவிழாவா எங்களை பார்க்க போகுதுன்னு. இப்படியே போனீங்கன்னா திருவிழாவே உங்களை தான் பார்க்கும். அப்படி ஒரு ஜோடி பொருத்தம். பொருத்த உருவத்திற்கு சந்தோஷம். சரி சரி, வாங்க போலாம்.